Hey all, welcome to Joe's Creation. நீங்கள் என்ன த்ரெட் யூஸ் பண்ணுறீங்க நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஆரி ஒர்க்கில் பீட் ஒர்க், ஜர்தோசி, சீக்வன்ஸ் ஒர்க் எல்லாத்துக்குமே நரம்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா வண்டர் நைலான் இன்விசிபிள் த்ரெட். இதோட ப்ரைஸ் 50 rupees. ஸோ இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியும் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது என்கிட்ட அவைலபிளாக இல்லாதனால நான் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணுற நரம்பு பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், குவான்டிட்டியுமே நிறையா கொடுத்துருப்பாங்க நமக்கு. நான் யூஸ் பண்ணிவிட்டேன், அதனால இதில் கம்மியாக இருக்குது. இதில் எந்த ப்ராண்டும் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு பிளைன் பிளாக் பிளாஸ்டிக்கில் நரம்பு ஃபுல்லாக சுற்றி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுவுமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நரம்பு உங்களுக்கு பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஸோ அந்த நரம்பு மாதிரி இதுவும் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். அது தீர்ந்துருச்சு அப்படின்னா நான் இது யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு நரம்பு யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நூல் கூட யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த நூல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிளாத் ஸ்டிச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நூல் தான், ஆரிக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஆரி ஒர்க் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நரம்பு யூஸ் பண்ணலாமா இல்லை த்ரெட் யூஸ் பண்ணலாமான்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. நான் இந்த நூல் பார்த்தீங்கன்னா புட்டாஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா புட்டாஸில் ஒரு வாட்டியும் எண்ணாட் போட்டுட்டு மறுபடியும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ நரம்பில் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறனால நான் புட்டாஸ்க்கு மட்டும் இந்த நூல் யூஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஒர்க்குக்குமே நான் நரம்பு தான் யூஸ் பண்ணுவேன். இந்த நரம்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 70 வரும். ஸோ சிலருக்கு கை ரொம்ப ஸ்வெட் ஆகும், அவங்களுக்கு நரம்பு பிடிச்சி ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறனால அவங்க நூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒர்க்கு, இல்லை இனிமேல் தான் ஆரி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா எது யூஸ் பண்ணலாம் டிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜரி தான். ஸோ ஜரிக்கு பார்த்தீங்கன்னா நான் A1 மம்தா பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் நான் 3 கலர் வச்சுருக்கேன். ஒன்று காப்பர், இன்னொன்று கோல்டு, இன்னொன்று சில்வர். ஸோ மூணுமே A1 மம்தா பிராண்ட் தான். இது ரொம்பவே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஜரி. ஸோ நீங்கள் இதில் செயின் ஸ்டிச்சு, அப்புறம் லீவ்ஸு, ஷேப்ஸ் கொண்டு வரது எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ A1 மம்தா பிராண்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஜரி ஒர்க் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் கோல்டுக்கு மட்டும் நான் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுவேன். இதோட பிராண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 754 டயாலஜி பிராண்ட் தான். ஸோ நான் பியூர் கோல்டு ஜரிக்கு மட்டும் நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். ஸோ A1 பிராண்டில் கொஞ்சம் டார்க் கோல்டாக இருக்கும். வீடியோவில் டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியல, பட் நேரில் பார்த்தா தெரியும். பியூர் கோல்டுக்கு நான் டயாலஜி பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன். இது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீட்டாக உங்களுக்கு வரும் இதுலேயுமே. ஸோ ஜரி ஒர்க்னால் நீங்கள் A1 பிராண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஒர்க்கும் நமக்கு நீட்டாக கொடுக்கும். ஸோ நான் பியூர் கோல்டுக்கு மட்டும் டயாலஜி யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் தான். ஸோ சில்க் த்ரெட்டில் நான் டபுள் பெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ டபுள் பெல் பிராண்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங்லாம் நீட்டாக வரும். ஸோ 2 த்ரெட்டை நம்ம கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ரொம்பவே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு டபுள் பெல் அவைலபிளாக இல்லைன்னா நீங்கள் ஜிவி கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை ஒரே பிராண்ட் தான் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டபுள் பெல் வாங்கி யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ்க்குமே நல்லாயிருக்கும், ஒர்க்குக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும், நீட் லுக் கொடுக்கும், உங்களுக்கு ஃபினிஷிங் ரொம்பவே நல்லா வரும் இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஓவராலாக நான் என்ன த்ரெட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஜோஸ் கிரியேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆரியில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் எதுவும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.